நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் காலை வேளையிலே கூட அந்த ஹெவன் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளின் காலை வேளையிலே கூட அவருடைய சமூகத்திலே நாம் ஒன்றாய் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் துதிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு ஜீவனை கொடுத்து கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக கர்த்தர் மாற்றி தருவீராக. இந்த நாளிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் அப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ப்ரோக்ராமில் கலந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் இந்த நாளின் காலை வேளையில் உங்களுடைய கிருபைகளினால் கர்த்தர் நிரப்பி புதிய கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே நன்மையினால் நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் காலை, இந்த நாளை கர்த்தர் காலை வேளையிலே கூட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த துவக்க அதிகாலை வேளை உங்களுக்கு ஒரு வேளை இந்த நாள் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கலக்கம், ஒரு பயம் காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தை நீங்கள் தேடி வந்திருக்கிறபடினால் இந்த நாளிலும் கூட உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடி இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மை தேடி அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கு 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலை பாடி ஆராதிப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலான நாமமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி பாடி இந்த காலை வேளையில கர்த்தரை உயர்த்தும் போது, நாம் உயர்த்துகிற இடத்திலே அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மட்டும் நம்ம பக்கத்தில் வந்தால் போதும், ஆண்டவர் நம்ம அருகில் வந்தால் போதும், நம்முடைய கண்ணீர்களை அவர் துடைப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவார். நம்ம பயப்படக்கூடிய சூழ்நிலை மேலே ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்கன்னா, ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த நாளில் உங்களுடைய பயங்களை நீக்கி உங்களை விடுதலையாக்கி ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து ஒரு பெரிய பலனை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும், அவர் நம்முடைய அருகிலே இருப்பாரானால் போதும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நாம் அவரை துதிக்கும் போது, நாம் அவரை உயர்த்தும் போது, அவருக்கு நாம் ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது அவர் நம் அருகிலே கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே நீர் வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் சமீபமாய் எங்கள் அருகிலே வந்து எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவீராக. என்னென்ன காரியங்கள் நிமித்தமாய் அவர்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, கடந்த நாட்களில் வந்த சம்பவங்களை நினைத்து ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை துக்கப்பட்டு சோர்ந்து போய் இருப்பார்களான இந்த நாளில் ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பீராக சுவாமி. புதிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த நாளிலே புதிய காரியங்களை கர்த்தர் செய்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிழ பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் வந்த தோல்விகளை நினைத்து ஒருவேளை நீங்கள் கவலையோடு இந்த வேளையில் உட்கார்ந்துருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தைகள் நம்மை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒருபோதும் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை கண்ணீரோடு ஒரு நொறுக்கப்பட்ட சூழ்நிலை மேல் இந்த காலவெளிகள் அமர்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரை கண்டேன் என்று வேத புஸ்தகத்திலே அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அந்த காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு அவருடைய ஆறுதல்களையும் அவருடைய கிருபையும் கர்த்தர் கொடுத்து உங்களை தாங்கும்படியாய் நடத்தும்படியாய் ஹல்லேலூயா உண்மையுள்ள தகப்பனாய் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எங்களை காண்கிற தகப்பனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புதிய நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கண்ணீரை துடைக்கிற தகப்பனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை நீங்கள் மிகுந்த ஒரு கண்ணீரோடு என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நிறைய வேளைகளில் மனிதர்கள் நம்முடைய கண்ணீரை துடைப்பார்களான்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட அநேக வேளைகளில் மனிதர்களிடத்தில் நம்ம கண்ணீரை நம்ம கொட்டுவோம். ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு முன்பாக நம்ம அழுவோம், கண்ணீர் சிந்துவோம். ஆனால் நம்முடைய கண்ணீர் அங்கே துடைக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கண்ணீரை துடைக்கிற தகப்பனாக இருக்கிறார். அநேக வேளைகளில் பெற்றோர் கூட பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க முடியாது. ரொம்ப நேசிக்கிறவங்க கூட அந்த கண்ணீரை புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த கண்ணீரை புரிந்து, ஆனால் தேவன் பாருங்க ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட சந்தோஷப்படும்படியாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். நம்ம சந்தோஷப்படும் போது நம்மோடு கூட சிரிப்பதற்கு அநேகர் இருப்பார்கள். ஆனால் நம்ம துக்கப்படும் போது, நம்ம கண்ணீர் சிந்தும் போது நம்மோடு கண்ணீர் சிந்துவதற்கு ஒருவருமே இல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதருடைய கண்ணீரை துடைப்பாரானா அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு புதிய பலன் உண்டாகும்,
ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகும், ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. மெய்யாகவே அந்த தேவன் கண்ணீரை துடைக்கும் போது கிடைக்கிற ஒரு ஆறுதல் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் கொடுக்கப்படவே முடியாது. ஹல்லேலூயா. அநேக நம்முடைய கண்ணீரின் நேரத்தில் நமக்கு அநேக வார்த்தைகளை சொல்லலாம், ஆறுதல் படுத்த விரும்பலாம். ஆனால் சில வேளைகளில் யாராலையும் ஆற்ற முடியாத ஒரு பாதையை அநேகர் கடந்து போவீர்கள். அந்த சூழ்நிலைமையிலே கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஊழியத்தின் பாதையிலே பல வருடங்களுக்கு முன்பாக மிகுந்த ஒரு கண்ணீரின் பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அந்த நாட்களிலே சமயம் பண்ணவோ, என்னுடைய வேலைகளை செய்யவோ, பிள்ளைகளை கவனிக்கவோ எதுவுமே முடியாத ஒரு சூழ்நிலைமை. அந்த அளவுக்கு ஒரு மிகுந்த கண்ணீரின் பாதை. ஹல்லேலூயா. ஆகாரம் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை. ஆனால் பாருங்க, மிகவும் அழுது கொண்டு நான் மிகவும் கண்ணீரோடு இருந்த அந்த சூழ்நிலைமையில் ஒரு நாள் இரவிலே அழுது கொண்டே நான் படுத்திருந்தேன். ஹல்லேலூயா. என் தலையணெல்லாம் கண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த நிமிஷத்தில் ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு கனவு கொடுத்தார். அது என்ன கனவுன்னா, அந்த வேளையில் நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய கரம் என்னை தூக்கி எடுத்து அப்படியே நான் முகங்குப்புற விழுந்து அழுது கொண்டிருக்கிறேன். என்னை ஒரு பெரிய கரம் தூக்கி எடுத்து அப்படியே என்னை நிறுத்தினதை நான் பார்த்தேன். அங்கே ஒரு பெரிய டேபிள் போட்டிருந்தது. அந்த டேபிள் பக்கத்தில் ஒரு பெரிய தேவ ஊழியர் சேர் போட்டு உட்கார்ந்துருந்தார். அந்த கனவில் அவர் என்னோடு கூட பேசுகிறார். அவர் பேசும்போது நான் அழுது கொண்டே நின்று கொண்டிருக்கிறேன். அவர் பேச பேச அந்த வார்த்தைகள் என்னை அப்படியே நிரப்புகிறது. அந்த ஆறுதலால் நான் நிரப்பப்படுகிறேன். அந்த வார்த்தைகள் கடந்து வரும்போது என்னுடைய இருதயம் முழுவதும் ஆறுதலினால் நிரம்பிடுச்சு. நான் சொல்லுகிறேன், எனக்கு போதும், இந்த ஆறுதல் போதும், இந்த ஆறுதல் போதும், எனக்கு இந்த ஆறுதல் போதும் என்று சொல்லி அப்படியே நான் எழும்புகிறதாக அந்த கனவில் நான் பார்த்தேன். அதன் பிறகு ஒரு பெரிய ஆறுதல் கர்த்தரனை நிரப்பினார். ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் தருகிற ஆறுதல் ஒரு நிரந்தரமான ஆறுதல். ஹல்லேலூயா. நாயின் ஒரு விதவை, அவளுடைய மகன், ஒரே மகன் மரித்து போனான். அவள் ஒரு இளம் விதவை, கண்ணீரோடு இருக்கிற அவளுடைய அழுகை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இயேசு அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி அவளுடைய மகனை உயிரோடே எழுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம அழும்போது அழாதே என்று சொல்லுகிற ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலே அவனுடைய கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி நம்ம வேத புஸ்தகத்தின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஒரு மனிதனுடைய கண்ணீரை கர்த்தர் எப்படி துடைப்பார்னா, எப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைப்பார்னா, பாவத்துக்காக அழுகிற ஒரு மனிதனுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். ஹல்லேலூயா. எந்த மனிதன் பாவத்துக்காக கண்ணீர் விட்டு அழுகிறானோ அவனுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். பாவம் செய்யாத மனிதர்கள் இந்த பூமியில் இல்லை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று வேத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், மார்க் 14ஆம் அதிகாரம் 72ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிட்டு, சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். இங்கே பாவம், அதாவது ஒரு குற்ற உணர்வு நிமித்தம் பேதுரு அழுகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஹல்லேலூயா. நீங்கள் கூட பேதுரு எதற்காக அழுதார்னு சொன்னால், ஏற்கனவே தேவன் என்னை எச்சரித்தும் கூட, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பான்னு சொல்லி என்னை எச்சரித்தும் கூட நான் இந்த பாவத்தை மறுதலிச்சு விட்டேனேன்னு சொல்லி அவன் மனம் கசந்து அழுதான். ஹல்லேலூயா. நீங்கள் கூட ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் புலம்பிட்டு இருக்கலாம், ஐயோ நான் புத்தீனமாக செஞ்சுட்டேனே, ஆண்டவர் என்னை எச்சரித்தும் கூட நான் புத்தீனமாக இந்த தவறை பண்ணிவிட்டேனேன்னு சொல்லி ஒருவேளை பாவத்துக்காக இந்த காலை வேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க அவர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஒரு உண்மையான ஒரு துக்கம், அந்த மனம் திரும்புகிற ஒரு துக்கம் உண்மையாக ஒரு பெரிய சந்தோஷத்தை பின்னாட்களில் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா.
உலக பிரகாரமான சந்தோஷம், பாவ சந்தோஷங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் பின்னாடி நமக்கு அழுகையை கொடுக்கும். ஆனால் மனம் திரும்புகிறதுக்கு எதுவான ஒரு துக்கம், ஒரு கண்ணீர் வந்து நமக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. உண்மையாகவே ஒரு மனுஷன் மனம் திரும்புவானால் அவனுடைய மரண நேரம் கூட அவனுக்கு பயமான நேரமாக இருக்காது. அந்த மரண நேரம் கூட அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான நேரமாக இருக்கும். எத்தனையோ பேர் மரண நேரத்தில் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் மரிக்கும்போது மிகுந்த பயத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் நம்பிக்கையற்றவர்களாய் மரிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் சந்தோஷத்தோடு மரிக்கிறார்கள். ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் ஒரு மனுஷனுக்கு எப்போது கிடைக்கும்னு சொன்னால், அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணும்போது, ரெண்டாவதாக அவன் தேவனோடு ஞானஸ்தானத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணும்போது. அல்லேலூயா. நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயம் இயேசுக்கிட்ட நான் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டேன், அதனால் எனக்கு மன்னிப்பு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம் வேண்டுமான்றால் நீங்கள் நிச்சயமாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானமானது நம்முடைய பாவத்துக்கு நாம் மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். அல்லேலூயா. பாவத்திலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலையை ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அனுபவத்தை, அந்த புதிய அனுபவத்தை கர்த்தர், ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்களானால் இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உண்மையாகவே நிச்சயமாக அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, ஒரு மனிதன் எதற்காக அழும்போது கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பார்னா, பிள்ளைகளுக்காக அழும்போது கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பார். இதை நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கு ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைக்காக அழுகிறான். எப்படி அழுகிறான்னு சொன்னால், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடைய சத்தமிட்டு சொன்னான். இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த மனிதனுடைய மகன் வந்து பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறார். இன்றைக்கி அநேகம் பிள்ளைகள் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எழுத்தின்படியே ஒருவேளை அலைக்கழிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய உள்ளான மனிதன் அவர்கள் முழுவதும் பாவத்தோடு பிசாசோடு உடன்படிக்கை பண்ணினவர்களாய் காணப்படுகிறார்கள். அநேக குடும்பங்களில் பெற்றோர் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. என் பிள்ளை மட்டும் மனம் திரும்பினா போதும், இந்த உலகத்தில் வேற எதுவுமே வேண்டாம், என் பிள்ளை பிசாசின் அந்த சிறையிருப்புலேருந்து, பிசாசினுடைய பிடியிலேருந்து வெளியே வந்தால் போதும். இங்கே அப்படி தான் அந்த தகப்பன் அழுகிறான். ஏன்னு சொன்னால், அவன் அந்த தகப்பன் சொல்லும்போது, இயேசுக்கிட்ட வரும்போது சொல்கிறான், நீ ஏதாவது செய்யக்கூடுமானால், அந்த பிள்ளையை குறித்த நம்பிக்கையே இல்லை அவனுக்கு. அந்த பிள்ளை அந்த போராட்டம் எப்போதுலேருந்து இருக்குதுன்னு சொன்னால், அந்த பிசாசினுடைய போராட்டம் அவன் சிறு வயது முதற்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அந்த பிள்ளைய அவன் பிசாசினால் அலைக்கழிக்கப்படுறான். இன்றைக்கி பாருங்கள், அநேக பெற்றோர் சொல்கிறாங்க, சிறு பிள்ளையிலே பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, அடக்க முடியலை. இந்த பிள்ளை அப்படி தான் இருக்கிறான் பாருங்கள். அவனை அலைக்கழிக்க முடியல, அவன் கூக்குரல்றான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆனால் அந்த தகப்பனுடைய கண்ணீர் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த பிள்ளை அழலை, ஆனால் பிள்ளையின் தகப்பன் அழுறான். அல்லேலூயா. ஒரு தகப்பன் அழும்போது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அழும்போது உங்களுடைய கண்ணீர் நிமித்தம் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அந்த எல்லாரும் சொல்கிறாங்க இனி நம்பிக்கை இல்லை, அவன் செத்து போனான்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிசாசு அவனை அலைக்கழிச்சது, இனிமே அவன் வரவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவன் கையை பிடிச்சு அவனை தூக்குனார்.
27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உங்கள் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் தூக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்களா, ஐயோ என் பிள்ளை ஒரு பெரிய பாதாள சாக்கடைக்குள்ளே விழுந்து கிடக்குது, குடி வெறிக்குள்ளே விழுந்து கிடக்குது, அசுத்தமான பாவங்களுக்குள்ளே விழுந்து கிடக்குது, எப்படி இந்த பிசாசனுடைய பிடியிலிருந்து பிள்ளையை தூக்க முடியும்? நீங்கள் அழுகிற அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய பிள்ளையுடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவர் தூக்குவார். நீங்கள் விசுவாசித்தா மட்டும் போதும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பிள்ளைக்காக அழுகிற அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். மூன்றாவதாக ஒரு கண்ணீர். எந்த கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார்னா, சிறையிருப்பு நிமித்தம் உள்ள கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சிறைப்பட்டு போகிறாங்க. அவங்க அந்நிய தேசத்தில் சிறைப்பட்டு போகும்போது அவங்க அங்கே கண்ணீர் ராக்காலத்திலே அழுது கொண்டு இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவங்க தேவனுடைய கட்டளைகள் கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். இந்த அழுகை என்னன்னா, சிறையிருப்பின் அழுகை எப்போன்னு சொன்னார், ராக்காலத்தில் அழுகிற அழுகை. உங்கள் ராக்கால அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். ராக்காலத்தில் அழும்போது நீங்கள் அந்த வசனத்தை என் சிறுமையை பாரும், என்னை நோக்கி பாரும், எண்ணமற்றவளானேன். அந்த சிறையிருப்பில் நம்மளை சிந்திக்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க, யாருடைய எண்ணத்தில் கூட நம்ம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ? என் துக்கத்தை பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது, என் மகிமையை வானத்திலிருந்து கீழே விழத்தள்ளினீர், என் கண்ணுக்கு இன்பமானதையெல்லாம் அழித்து போட்டார், எனக்கு ஆண்டவர் பகைஞர் சத்ரு போல இருக்கிறார், என் தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டீர், எனக்கு தரிசனமும் கிடைக்கல, நான் தலை கவிழ்ந்து நடக்கிறேன், என் காயம் சமுத்திரத்தை போல பெரிதாக இருக்குது, ஆண்டவரே யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர்? அவ்வளோ ஒரு வேதனை. ஆனால் அந்த சிறையிருப்பு நிமித்தம் உள்ள கண்ணீரை கர்த்தர் எப்படி துடைக்கிறார்னா, ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை கைவிடுகிறதில்ல. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரை கர்த்தர் நீக்குவார். சிறையிருப்பு நிமித்தம் நீங்கள் ராக்காலங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் அந்த அழுகையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பரியாசத்தின் கண்ணீர். 4ஆவதாக ஒரு கண்ணீர், பரியாசத்தின் கண்ணீர். யோபு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போது நிறைய வேளைகளில் நம்மளை இந்த பரியாசத்தின் பாதையை கடக்காதவங்க ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பரியாசத்தின் பாதையில் கடந்து போகிறீங்களா? வேதம் சொல்லுது, உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இயேசு இந்த பாதையில் கடந்து போனார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் கூட யாரெல்லாம் ஆண்டவரை இது நிமித்தமாய் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்காங்களோ அவருடைய கண்ணீரை துடைங்க சுவாமி. நீ துடைக்கிறதுக்காக நன்றி. பாவத்தின் நிமித்தம், சிறையிருப்பு நிமித்தம், பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திர, பரியாசத்து நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக, கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. நன்றி சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் காண்கிற ஆண்டவரே, திருமண நாட்களை காண்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். இந்த வருடம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த நன்மையை கர்த்தர் கட்டளை இடுவீராக. அவருடைய கண்ணீரை துடைங்க அப்பா. துன்பத்தையும் துக்கத்தையும் கண்ட நாட்களுக்கு தக்கதாய் கர்த்தர் சரியாய் அவர்களை மகிழ்ச்சியாக்குவீராக. இந்த ஆண்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே ஹெவன் டிவி ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை நடத்துகிற ஆண்டவரே அருமையான ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கிறோம். உடன் இருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி சுவாமி. உம்முடைய நன்மையினால் நிரப்பும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது,
ஜெபிக்க இது தருணம்.